Hello everyone, I am Bharat here. Welcome back to my lesson. In today's lesson, we are going to learn about pronouns. Okay, what is the meaning of pronoun? Pronoun means a pronoun is a word used instead of a noun. It means we are using nouns, right? Instead of noun, we can use another word that is called pronoun. Okay, pronoun என்ன? Pronoun means நம்ம தமிழ்ல nouns யூஸ் பண்றோம். Nounsனா பெயர் சொற்கள் யூஸ் பண்றோம். அந்த பெயர் சொற்கள் மீண்டும் மீண்டும், அதாவது ஒரே பெயரை மீண்டும் மீண்டும் நம்ம யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா நம்ம வேறொரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அதை தான் நம்ம சொல்லுவோம் ப்ரோனோன். தமிழ்ல நம்ம மீண்டும் மீண்டும் யூஸ் பண்ற வேர்டுக்கு பதிலா நம்ம வேறொரு வேர்டை அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அதை தான் நம்ம ப்ரோனோன்னு சொல்லுவோம். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனோன் used for. Okay, there are many kind of pronouns we have in English. There are many kind of pronouns we have in English. So first of all, we are going to study about subject pronoun. ஆங்கிலத்துல நிறைய விதமான pronouns இருக்கு. அதில் நம்ம முதலாவதாக subject pronoun பத்தி படிக்க போறோம். Okay, subject pronoun. In our last lesson, I taught you what is to be verb. There I taught you some pronouns. The same pronouns we are going to study here, but I am going to explain about those pronouns deeply. Okay, the subject pronouns I, we, you, they, he, she, it. நம்ம லாஸ்டா டு பி வெர்ப் பார்க்கக்குள்ள நான் உங்களுக்கு நிறைய ப்ரோனனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதை நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோனோன்னா என்னன்னு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, வாட் இஸ் மீன் ஆஃப் ஐ? ஐ மீன்ஸ் நான். நம்ம ஆல்ரெடி டு பி வெர்ப் படிக்கக்குள்ள பார்த்தோம். ஐ மீன்ஸ் நான். வி நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், ரெண்டுக்கும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். தே அவர்கள் அவைகள், ஹி அவன், ஷி அவள், இட் அது. Okay, now let's see the definitions of these pronouns. I, to talk about myself, அதாவது என்னை பற்றி நான் சொல்ற ஒரு விடயத்துக்கு நான் ஐன்னு யூஸ் பண்ண முடியும். We, more than one person including myself. It means more than one person means ஒருவருக்கு மேற்பட்டவர். Including myself, என்னுடன். அதாவது என்னுடன் நிறைய பேர் இருந்தா நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? வீன்னு சொல்லுவோம். யூ, நான் ஆல்ரெடி சொன்னேன், நீ அல்லது நீங்கள். So you, one person or many people. You means நீன்னு சொல்றதுக்கும் நம்ம யூ தான் சொல்றோம், நீங்கள்னு சொல்றதுக்கும் யூ தான் சொல்றோம். அப்போ ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான். பட் அவங்க எல்லாரும் நமக்கு முன்னால இருக்கணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட், நமக்கு முன்னால இருக்கணும். he, a boy or man. நம்ம ஹீய பாய்க்கு யூஸ் பண்ணோம் or மேன்க்கு யூஸ் பண்ணோம். பாய்னா யாரு? ஒரு சிறுவன். மேன்னா பெரியவங்க. மேபி கிராண்ட் ஃபாதர், ஃபாதர், அங்கிள், அவங்களெல்லாம் நம்ம மேன்னு சொல்லுவோம். she, a girl or woman. she வந்து நம்ம கேர்ளுக்கு, அதாவது சிறுமி. கேர்ள்னா சிறுமி, உமன்னா பெரியவங்க. எக்ஸாம்பிள் மதர், கிராண்ட் மதர், ஆண்டி, இந்த மாதிரி பெரியவங்களுக்கு நம்ம she யூஸ் பண்ணுவோம். eat, an animal or a thing. it நம்ம யூஸ் பண்றது ஏதாவது ஒரு விடயத்துக்கு, அதாவது தமிழ்ல நம்ம அக்ரிணை மாதிரி பார்க்குற விடயங்களுக்கு நம்ம it யூஸ் பண்ணுவோம். an animal, அதாவது ஒரு அனிமல் இருந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம். a thing, ஒரு பொருள் இருந்தா நம்ம it யூஸ் பண்ணுவோம். do you understand? Let's see some examples. Before that, rather using the same noun, if we use a new word that is a pronoun. What is the meaning of that? So, நம்ம rather means திரும்ப திரும்ப repeat பண்ற ஒரு நவுனுக்காக அதற்கு பதிலாக நம்ம வேற ஒரு நவுனை யூஸ் பண்ணலாம். அதாவது அதற்கு பதிலாக நம்ம வேறொரு வேர்டு யூஸ் பண்ணா அதை தான் நம்ம pronoun சொல்லுவோம். Example, so I need to tell about my friend. நான் என்னோட ஃப்ரெண்டை பத்தி சொல்லணும். ஸோ மை ஃப்ரெண்ட் இஸ் குட், மை ஃப்ரெண்ட் இஸ் கைண்ட், மை ஃப்ரெண்ட் இஸ் ஸ்மார்ட், மை ஃப்ரெண்ட் இஸ் டோல். ஸோ
மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட்னு சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்துல மை ஃப்ரெண்ட் ஒரு போயா இருந்தா இஸ் குட், இஸ் ஸ்மார்ட், இஸ் கைண்ட், இஸ் டோல். அதே அவங்க ஒரு கேர்ளா இருந்தா ஷீ இஸ் குட், ஷீ இஸ் ஸ்மார்ட், ஷீ இஸ் கைண்ட், ஷீ இஸ் டோல். ஈஸியா நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ப்ரோனவுன் யூஸ் பண்றோம். Do you understand? Okay. So some examples. I am a teacher. We are friends. You are my student. They are in the classroom. He is playing cricket. She is reading a book. It is a cat. I am a teacher. We are friends. You are my student. They are in the classroom. He is playing cricket. She is reading a book. It is a cat. These are the example for pronouns. When we can use pronouns. Pronouns நம்ம எந்த situationல யூஸ் பண்ணலாம் பாப்போம். I have a pet. My pet is a cat. என்கிட்ட ஒரு பெட் இருக்கு. அந்த பெட் ஒரு cat. I have a pet. It is a cat. அப்ப இந்த இடத்துல நான் ரெண்டாவது தடவை மை பெட்னு சொன்ன இடத்துல இட்னு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரே நவுனை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். ஒரே நவுனை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த இடத்துல ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ பெட். நான் ஆல்ரெடி பெட்னு சொல்லிட்டேன். ஸோ மை பெட் இஸ் அ கேட். ரெண்டாவது தடவை நான் பெட்னு சொன்னனால அந்த இடத்துல நான் இட் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு நவுனை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த இடத்துல ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். குமார் அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். குமாரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நாங்கள் தானே மீனிங், நாங்கள். we are friends. நாங்கள் நண்பர்கள். குமாரும் நானும் நண்பர்கள், நாங்கள் நண்பர்கள். dogs are good animals. dogs are good animals. என்ன மீனிங்? நாய்கள் நல்ல மிருகங்கள். they are good animals. அவைகள் நல்ல மிருகங்கள். இந்த இடத்துல டாக்ஸ்க்கு நம்ம தே யூஸ் பண்ணிருக்கோம். குமார் இஸ் ஸ்மார்ட். ஓகே, நமக்கு இந்த நேம் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். குமார்னா ஒரு போய். போய்க்கு நம்ம என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம்? ஹி. குமார் இஸ் ஸ்மார்ட். ஹி இஸ் ஸ்மார்ட். அப்ப குமாருக்கு நம்ம ஹி யூஸ் பண்றதுனால ஹி இஸ் ஸ்மார்ட்னு சொன்னோம். மாலா இஸ் டான்சிங். மாலா நடனம் ஆடுகிறாள். ஓகே, அப்ப மாலான்றது கேர்ள். கேர்ளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? she. Mala is dancing. She is dancing. சிம்பிளா she is dancing னு சொல்லலாம். cat is jumping. cat is jumping. so catன்றது ஒரு animal. ஒரு animalன்றத நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? it. so cat is jumping. it is jumping. easy right? ஈஸியா இருக்கு தானே? அப்ப எந்தெந்த இடத்துல நம்ம ப்ரோனவுன் யூஸ் பண்ண போறோம்? ஒரு நவுனை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுக்குள்ள அதே நவுன் நம்ம இன்னொரு இடத்துல சொல்லாம அதுக்கு பதிலா நம்ம ஒரு ப்ரோனவுனை யூஸ் பண்ணலாம். போயா இருந்தா ஹி, கேர்ளா இருந்தா ஷீ, ஒரு அனிமல், ஒரு திங், ஒரு பிளேஸா இருந்தா இட், நிறைய பீப்புள் இருந்தா தே, நிறைய திங்ஸ் இருந்தாலும் தே, நிறைய அனிமல்ஸ் இருந்தாலும் நம்ம தே தான் யூஸ் பண்றோம். ஓகே, I hope you all understood the lesson. Let's meet with a new lesson. I'm your Bharat sir. Like, share and subscribe. Don't forget to share my videos to your friends. Follow for more lessons. Bye guys.